ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்நில பார்த்தது மாதிரியே தியேட்டரையே தெறிக்க விட போகிற அப்கமிங் மூவிஸ் 2024ஓட லிஸ்ட்டு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அண்டு அதே நேரத்தில் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரியே இந்த பார்ட் 2 வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவோட பார்ட் 1ஆவது வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் புஷ்பா 2 தி ரூல். சேஷாச்சலம் காடுகளில் புஷ்பாவை வேட்டையாட ஒரு சிறப்பு படை களம் இறங்கியுள்ளது. தெலுங்குல ஃபேமஸ் ஆக்டரான அல்லு அர்ஜுன் அண்ட் ராஷ்மிகா மந்தனா 2 பேரும் சேர்ந்து நடித்து 2021 வெளியான புஷ்பா படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த புஷ்பா படம் தெலுங்குல எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சோ அதே அளவுக்கு தமிழ் மொழியிலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி அடைஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் 360 கோடி வசூலை கொடுத்துச்சு. அந்த புஷ்பா படத்தோட வெற்றியை தொடர்ந்து புஷ்பா 2 எப்படா வரும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து புஷ்பா படத்தோட பார்ட் 2ஆன புஷ்பா 2வை மிகப்பெரிய பட்ஜெட்ல பேன் இந்தியா மூவியா எடுத்து முடிச்சிருக்காங்க. புஷ்பா உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் ஜப்பான், மலேசியா அல்லது சீனாவில் இருக்கலாம் என்றும் கருத்துக்கள் நிலவி. இந்த படத்திலையும் அல்லு அர்ஜுன் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புஷ்பா படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த புஷ்பா 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த படம் 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா 2 தி ரூல் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து திரைக்கு வர இருக்க அவரோட 170வது படமான வேட்டையன் படம் தான். ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெய்பீம் படம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு ஹைப் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இவங்க 2 பேர் கூட்டணியில் இந்த படம் தயாராகி இருக்கதால இந்த படத்துக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் கூட இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் டீசர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த டீசர்ல தலைவர் பேசியிருந்த ஒரு டைலாக், குறி வச்சா இந்த வேட்டையன் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அண்டு இந்த படத்தை மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயிலர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை இந்த வேட்டையன் படம் பீட் பண்ணி சம்பவம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் நடிகர் சிம்பு அவர்களோட நடிப்புல முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து வெளியாக இருக்க STR 48. இந்த படத்தோட டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி அவர்கள். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை உலக நாயகன் கமல் சாரோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. STR அவர்களோட சினிமா கெரியர்லேயே ரொம்பவும் டிஃப்ரெண்டான வித்தியாசமான விஷுவல் மேக்கிங்கில் ஹை பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு இந்த STR 48. இந்த படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் இதுவரைக்கும் ஏற்று நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கதாகவும் அண்ட் அந்த கேரக்டர் ஒரு யூனிக்கான கேரக்டர் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம STRோட கெரியர்லேயே ஹை பட்ஜெட்டில் ரெடி ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் தான். அதே நேரத்தில் அந்த யூனிக்கான கேரக்டரில் வர்ற சிம்பு அவர்களோட நடிப்பு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவியாக பெரிய பட்ஜெட்டில் ரெடி ஆகியிருக்கு இந்த படம். இந்த படத்துக்கு KGF படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம STR அவர்களோட மார்க்கெட் இன்னுமே வேற லெவலில் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, ஆனால் வர்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லப்படுற சியான் விக்ரம் அவர்களோட முற்றிலும் மாறுபட்ட புது அவதாரமான தங்கலான் படம் தான். இந்த படத்தை கபாலி, சார்பட்டா பரம்பரை போன்ற வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கடந்த ஜனவரி 26 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணி படத்தோட டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் சில பிரச்சனைகளால் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருச்சு. அதன்படி ஏப்ரல் 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஏப்ரலில் எம்பி எலெக்ஷன் வர்றதால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மறுபடியும் தள்ளி போக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடிகர் விக்ரம் அவர்களோட கெட்டப்பே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு வித்தியாசமான கெட்டப்பாக இருந்தாலும், வித்தியாசமான கேரக்டராக இருந்தாலும் சியான் விக்ரம் அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தெரியும். எந்த கெட்டப் கொடுத்தாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காட்டுறவர் தான் நடிப்பு அரக்கன் சியான் விக்ரம் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இந்த தங்கலான் படத்துலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்லேயே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படம் ஆஸ்கார் லெவலில் நாமினேட் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் கண்டிப்பாக 1000 கோடி வசூலை செஞ்சு தெரிக்க விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் தனுஷ் அவர்களோட நடிப்பில் உருவாகி இருக்க அவரோட 50வது படமான D50. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை தனுஷ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ரீசெண்டாக இந்த படத்தோட போஸ்டரை தனுஷ் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த போஸ்டரில் தனுஷ் அவர்களோட கெட்டப்பே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ராயன் அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க. இந்த ராயன் படத்தில் தனுஷ் மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், டைரக்டர் செல்வராகவன், ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு A.R. ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர்களுக்கு அவங்களோட 25வது, 50வது மற்றும் 100வது படங்கள் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான படங்களாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இது 50வது படம். ஸோ அவருக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான படம்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அண்ட் அதே நேரத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இந்த லிஸ்ட்டில் உள்ள படங்களில் எந்த படம் 1000 கோடி வசூலை செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸையே தெரிக்க விட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.